நடுவுல ஒரு கோவில் போகணும்னு பிளான் பண்ணோம். முருகர் உத்தரவு வந்தது. ஆனா, அங்க நம்ம கடைசி வரைக்கும் போகவே முடியல. ரொம்ப ப்ராப்ளமாவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நீங்க கால் பண்ணி நம்ம வந்து அடுத்து அருணகிரிநாதர நோக்கி போப்போறோம் அப்டின்னா, முருகர் பயணத்துல ஏன் சடனா ஒரு திருப்பம் அருணகிரிநாதர தேடி வந்திருக்கோம்? இது வந்து எனக்கே ஒரு பெரிய அதிசயங்கம்மா. நான் இந்த முருக பக்தியில வந்து திரும்ப திரும்ப உணர்றது என்னன்னா, நம்ப ஒண்ணு கேட்போம் முருகர்ட்ட. அத வந்து ரொம்ப அடம் புடிச்சா கடைசியில "நீ என்னடா இப்படி தொல்ல பண்றியே போ வச்சுக்க போ. ஆனா இதனால உனக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி குடுத்துருவாரு. இல்லன்னா, ஒரு விஷயத்த குடுக்காம அத விட சிறப்பா குடுப்பாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இமயமலைக்கு நான் கார்த்திக் சுவாமி டெம்பிள்க்கு போறேன். ம். இமயமலை கார்த்திக் சுவாமி டெம்பிள் இந்த சென்னையில இருக்கிற முருக பக்தர்களும், உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்களும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும், தெரியாத முருக பக்தர்கள் தான் அதிகம். அத நம்ம மூலியமா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியா நம்மள செயல்படுத்தினாரு. அப்போ நான் அரசாங்க விருந்தினரா போறேன். இமயமலை கார்த்திக் சாமி கோயிலுக்கு அரசாங்க விருந்தினரா போறேன். அந்த கலெக்டர் வந்து தமிழ் ஆள். ம். அப்ப அவர்கிட்ட நான் எதார்த்தமா பேசியிருக்கும்போது, "சார் என்னோட லைஃப் டைம் ஆசையா வந்து கேதார்நாத்துக்கு போணும்னு ஆசை. இங்கேருந்து கேதார்நாத் பக்கம்னு சொன்னேன்ல உண்மையான்னு?" சொல்லி கேட்டேன். நல்லா பாருங்க, விடிஞ்சா இமயமலை கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு நாங்க போனோம். அப்போ அவரு கலெக்டர் சொன்னாரு, "சார் கேதார்நாத்துக்கு இங்கேருந்து பக்கத்துல 5 நிமிஷம் ஹெலிகாப்டர்லயே போயிட்டு வந்துரலாம்." அப்படின்னு எனக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே 5 நிமிஷம் ஹெலிகாப்டர்லயே போயிட்டு வந்துரலான்னா, பரவால்ல நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு பெரும் கனவோட, ஆசையோட நைட்டு தூங்குறேன். திரும்ப அதிகாலை தியானத்துல என்ன வந்துச்சு உத்தரவு வந்துச்சுன்னா, எதுக்காக வந்து அத மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ட்டு ஒரு முருகர் உத்தரவு வருது.